வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணி கையகப்படுத்தல் வர்த்தமானி கஜேந்திரகுமார் எம்பியால் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை சமர்ப்பிப்பு. அரசாங்கம் பெரும்பான்மை இழந்துள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க தயார், சஜித் உறுதி. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை, விசேட குழு நியமனம். விசாரணை குழுவில் முதன்முறையாக ஆஜராக உள்ளார் தென்னகோன். இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்ற இலங்கையர்கள் கைது. பாகிஸ்தானுக்கு புதிதாக 11 நிபந்தனைகளை விதித்த சர்வதேச நாணய நிதியம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். காணி கையகப்படுத்தல் வர்த்தமானிக்கு எதிராக கஜேந்திரகுமார் எம்பி சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை சமர்ப்பித்தார். குறித்த பிரேரணையில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 28/3/2025 திகதியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கான 5000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்ட 7 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த அறிவிப்புகள் கடற்கரைகள், ஏரிகள், வண்டி பாதைகள் மற்றும் மயானங்கள் உள்ளிட்ட நிலங்களை கையகப்படுத்தி தமிழ் மக்களால் பூர்வீகமாக பயன்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களை கொண்ட நிலங்களை அரசு கையகப்படுத்த முயற்சிக்கிறது. இலங்கை அரசு நிலத்தை அந்நியப்படுத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாகவே சுய நிர்ணயத்திற்கான தமிழர் போராட்டமும் உருவானது. இதன் மூலம் இலங்கை அரசு தமிழர்களை தங்கள் சொந்த தாயகத்தில் சிறுபான்மையினராக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறது. வடக்கு கிழக்கில் உள்ள நிலத்தின் மீது தங்கள் தன்னாட்சி கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என தமிழர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேற்கண்ட வர்த்தமானி அறிவிப்பு இலங்கை அரசாங்கத்தினால் தமிழர்களின் தாயகத்தை பறிக்கும் நீண்ட வரலாற்றில் மற்றும் ஒரு தொடர்ச்சியாக முயற்சியாகும். மேலும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலங்கள் தமிழ் மக்களால் பூர்வீகமாக பயன்படுத்தப்பட்ட நிலங்களையும் பொது சொத்துக்களையும் உள்ளடக்கியது என்பது எங்கள் புரிதல். சுனாமி அனர்த்தத்தின் போது தொடர் இடப்பெயர்வுகளாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்டுள்ள நிலையில் காணி உரிமையாளர்கள் அவற்றை நிறுவுவதில் சிரமப்படுகின்றனர். இந்த அரசாங்கம் 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது 2025 பொது தேர்தலின் போதும் தமது தேர்தல் அறிக்கைகளில் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியலமைப்பு ரீதியான தீர்வை உண்மையிலேயே ஆராய்வதாக அரசாங்கம் உறுதியளித்தது. தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தினுள் நிலத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு தீர்வை வழங்குவதும் உள்ளடங்கும். இருப்பினும் அரசின் இந்த வர்த்தமானி அறிவிப்பு அரசு நிலத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முந்தைய அரசாங்கங்களின் கருத்துக்களிலிருந்து வேறுபட்டதல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இந்த வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துவதாக குறித்த அறிக்கையின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பெரும்பான்மை இழந்துள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க தயாராக உள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துள்ள ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பலத்தை நிலைநாட்டுவதற்கு எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாளிகாவத்த பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை முன்வைக்க தற்போதைய அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது. குறைந்தபட்சம் உப்பை எனும் உரிய முறையில் நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை. பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்கு முடியாது போயுள்ளது. இந்த நிலையில் பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் நமது சேவைகளை முன்னெடுக்க உள்ளோம். ஆளுந்தரப்பினர் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என மிரட்டல் விடுத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குறிப்பிட்டுள்ளார்.
பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்த ஆய்வுக்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு சட்டமா அதிபரினால் 4 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அறிக்கை மீதான 2 நாள் விவாதம் அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்நிலையிலேயே பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தேசப்பந்து தென்னகோன் இன்று முதல் தடவையாக விசாரணை குழுவிடம் முன்னிலையாக உள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் இன்று முதல் தடவையாக விசாரணை குழுவிடம் முன்னிலையாக உள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டது. இந்நிலையில் விசாரணையின் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இன்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது. இதற்கமைய இந்த விசாரணை குழு இன்று பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்ற குழு அறையில் கூடவுள்ளது. இந்த குழு கடந்த 15ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கூடி விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை பிணையில் விடுவிக்க பதுளை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை பிணையில் விடுவிக்க பதுளை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். பதுளை நீதவான் நுஜித் டி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். 1 மில்லியன் ரூபாய் முறைகேடு தொடர்பாக லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக பதுளை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஊழல் தொடர்பான 3 தனித்தனி வழக்குகள் தொடர்பாக தசநாயக்கம் மார்ச் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்றுள்ள 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யோர்டானிய எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்த 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யார்டேனாவின் யோர்டான் பள்ளத்தாக்கு சமூகத்தில் வசிக்கும் ஒருவர் அவர்களை தனது தோட்டத்தில் கண்டு பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இருவரும் குடிநீர் கேட்க பின்னர் குடியிருப்பாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் இதனை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு தகவல் வழங்கியதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. யார்டேனாவைச் சேர்ந்த நெர் குறித்த 2 இலங்கையர்களை கண்டுள்ளார். அவர்கள் அச்சுறுத்தலாக தெரியவில்லை, ஆனால் சாதாரண தொழிலாளர்களைப் போல தெரிந்தனர் என அவர் கூறினார். அவர்கள் குடிக்க தண்ணீர் கேட்டதுடன் அவர்களின் தொலைபேசியை மின்னேற்றம் செய்ய சொன்னார்கள். நான் அவர்களுக்கு காபி மற்றும் குக்கீகளை கொடுத்து வந்தேன். என் மனைவி அவர்கள் மீது சந்தேகப்பட தொடங்கினார் என்று நெர் கூறினார். அவர்கள் எங்கு வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேள்வி கேட்க முயன்றார். அவர்கள் தடுமாறினர். அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பது எனக்கு புரிந்தது, ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. நான் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு தகவல் வழங்கினேன். அவர்கள் மிக விரைவாக வந்து குறித்த இருவரையும் பொறுப்பேற்றனர் என்று நெர் மேலும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்பதை ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைகளுக்காக பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு நாளொன்றிற்கு 7 கிராம் உப்பு போதுமானது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஒருவருக்கு நாளொன்றுக்கு 7 கிராம் உப்பு போதுமானது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளொன்றுக்கு 500 மெட்ரிக் டன் எடையுடைய உப்பு தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை நாளொன்றுக்கு தேவையான 500 மெட்ரிக் டன் எடையுள்ள உப்பை விநியோகம் செய்ய முடியாத நாடு அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி வீழ்ச்சியடைந்ததாகவும் இதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போதிய அளவு உற்பத்தி மேற்கொள்ளப்படும் வரையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத சுருக்கு வேலை தொழில் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத சுருக்கு வேலை தொழில் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. நாளாந்தம் 50க்கு மேற்பட்ட படகுகளில் செல்லும் மீனவர்கள் சட்டவிரோதமாக கடலில் ஒளி வைத்து சிறிய மீன்களுடன் 50,000த்திற்கு அதிகமான மீன்களை கரைக்கு கொண்டு வருவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக அருகிலுள்ள வெற்றிலைக்கேணி கடற்படையினருக்கு தெரியப்படுத்துகின்ற போதும் அவர்கள் தான் தோன்றித்தனமாக செயற்படுவதாகவும் மறுநாள் சட்டவிரோத தொழிலாளர்களிடம் வந்து மீன்களை தம் தேவைகளுக்கு பெற்று செல்வதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத தொழிலாளர்களுடன் கடற்படை நெருக்கமான உறவுகளை பேணி வருவதால் அவர்களை கைது செய்யாமல் சட்டவிரோத தொழிலை ஊக்குவிப்பதாக தமக்கு சந்தேகம் எழுவதாக மீனவர்கள் குற்றம் சுமத்துவதுடன் கடற்றொழில் அமைச்சர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சட்டவிரோத தொழிலாளர்கள் இன்றும் ஒளி வைத்து மீன்பிடிக்கும் வீடியோ காட்சியை வெளியிட்டதுடன் அதில் பல்லாயிரக்கணக்கான குஞ்சு மீன்கள் இருப்பது காணொளி மூலம் தெரியவந்துள்ளது. சமூக ஊடக பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நீதித்துறை அதிகாரிகளை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை அதிகாரிகளுக்கும் நீதி அமைப்புகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகளை சில சமூக ஊடக தளங்களில் பொதுமக்கள் பதிவிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. நீதி நிர்வாகத்தில் நீதித்துறை அதிகாரிகள் வகிக்கும் முக்கிய பங்கையும் நீதித்துறையின் கடமைகள் நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதி செய்தல் மற்றும் பாதுகாப்பின் அவசியத்தை கருத்தில் கொண்டு நீதித்துறை நடத்தையை மறுபரிசீலனை செய்வதாக சட்டம் தெளிவான நடைமுறைகளை கோடிட்டு காட்டுகிறது. சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் நீதித்துறை அதிகாரிகளின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாகவும் எந்த உண்மைத்தன்மையும் அடிப்படை ஆதாரங்களுமின்றி சில விடயங்களை தெரிவித்துள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் மற்றும் உட்பட்ட விடயங்களை பற்றிய தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்கள் நீதித்துறை அமைப்புக்கும் செயல்முறைக்கும் நெறிமுறை அற்றவை எனவும் இதனூடாக நீதிமன்ற நிர்வாகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான சூழல் உருவாகும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எந்தவொரு அறிக்கைகள் அல்லது கருத்துக்களை வெளியிடும் போது விசாரணை செயல்முறைக்கு பாதகமான அல்லது தேவையற்ற பொது அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் வகையிலான எந்த ஒரு நடத்தையிலிருந்தும் பொதுமக்கள் விலகி இருக்க வேண்டும் எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீதித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகள் மற்றும் சட்டங்களால் அனுமதிக்கப்படும் போது தவிர பொது குற்றச்சாட்டுகளுக்கு பகிரங்கமாகவோ அல்லது வேறு விதமாகவோ பதிலளிக்க முடியாது. எனவே மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு நீதித்துறை அதிகாரிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பொறுப்பான கலந்துரையாடல், உரிய செயல்முறைக்கு மரியாதை மற்றும் கண்ணியத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை உறுதி செய்வது அவசியம் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வடக்கு உள்ளிட்ட சில மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய, தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா, புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். பாகிஸ்தான்
பாகிஸ்தானுக்கு புதிதாக 11 நிபந்தனைகள் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு $700 கோடி கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக $110 கோடி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இரண்டாவது தவணையாக $102 கோடி சர்வதேச நாணய நிதியம் விடுவித்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இந்த தொகை விடுவிக்கப்பட்டது. தற்போது அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 11 புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இவற்றையும் சேர்த்து மொத்த நிபந்தனைகள் 50 அதிகரித்திருக்கிறது. மேலும் இந்தியாவுடனான போர் பதற்றம் இந்த கடன் திட்டத்தில் அபாயத்தை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு 3 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 60வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற குறித்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 199 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் சார்பில் KL ராகுல் 112 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 200 ஓட்டங்கள் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 205 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. துடுப்பாட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சார்பில் சாய் சுதர்சன் 108 ஓட்டங்களையும் சுப்மன் கில் 93 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதற்கமைய இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.